ஒவ்வொரு நாளும் பார்த்து நீங்கள் உங்கள் விஷயத்தை ஃபோன்லேயும் சொல்லுதீங்களே, கருப்பசாமி ஐயா எனக்கு இதை நிறைவேற்றி வச்சுருங்க, அதை நிறைவேற்றி வச்சுருங்க. டெய்லி பார்க்குறீங்களே, மண்டையை போட்டு உடச்சிக்கிடுதியே அடிக்கடி. கால் வந்துட்டோம். கருப்பசாமிக்கு ஐயனே நீரே முக்கண்ணன் முதல்வனாகுக. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருஷமாக லட்சக்கணக்கான பணங்கள் நஷ்டமாயிருக்கே தவிர வந்த வண்டி போக மாட்டுது. என்னென்னா அதெல்லாம் நான் இப்போ பழைய நிப்பாட்டத்துக்கு கூட இப்போ இடமும் நமக்கு செட் ஆகலை. அதனால் இடமாற்றம் செய்வோமா அல்லது தொழிலுக்கு வேறு வழிகளை பார்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலைகள். இதற்கிடையில் உன்னுடைய பிஸ்னஸுக்கு நிகராக இன்னொருத்தன் ஓகே பண்ணி உனக்கு போட்டி போட்டு வச்சுருக்கிறான். அவன் வச்சுருக்க இடத்துல ஒரு பல்க் இருக்குது, புரியுதா? இருக்க அவன் தான் உன் பக்கத்தில் வந்திருக்கான் பிரச்சனையை உருவாக்கி. அதனால் அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் தொழிலை வளமாக்கி தரேன். கால் வந்துட்டுவான். ஏன் உனக்கு அந்த அடையாளத்தை காட்டினோம்னா அவனுக்கும் உனக்கும் சில காலங்களுக்கு முன்னால் முகச்சடவு உண்டு. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா, என்ன வேணும்? இந்த தலைவலிக்கு நரம்பியல் பிரச்சனை தான், வேறு ஒன்றும் கிடையாது. செய்வனை யாரும் வைக்கலப்பா, வீணாக யாரும் கற்பனை பண்ணிடாதீங்க. அப்படி எதுவுமே நடக்கவில்லை. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒருவருடைய மனத்துயரத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன செய்யணும்? அவனுடைய மனத்துயரை தீர்த்து தாரேன். ஒரு 10 லட்ச ரூபா அவன் கையில் கொடுக்கியா? வீட்டில் கொண்டு வந்து வச்சுருதேன், கொடுக்குறியாப்பா? அவனுக்கு அதுதான் இப்போ தேவை, தெரியுமில்ல? இந்த நான் தாரேன், ஒழுங்கும் அவன் வீட்டுக்கு வருவான், வீட்டில் வந்து அடையும் கிடப்பான் பேயுள்ள. வாங்க, நீ என்ன நினைக்கிற? இப்போ கொடுத்தா அந்த பணத்தை அழிச்சிருவான். அதனால் காலம் கடந்து கொடுப்போம், அவன் உழைக்கட்டும். அதான் சீனாக்காரர்கள் சொல்லுவாங்க, மீனை கேட்டால் மீனை கொடுக்காடா, மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக்கொடு. பணத்தை கேட்டால் பணத்தை கொடுக்காடா, பணத்தை உழைக்கிறதுக்கு கற்றுக்கொடு. உண்மையா இல்லையா? அதனால் அவன் உழைக்கட்டும்டா, நீ கண்டுக்கிடாத. என் மேலே பார்த்த போடு, சுருண்டு வருவான் பாரு. போ, நீ இப்போ வேண்டாம் போ. அது எப்படி நீ சொல்லணும்? நானே சொல்லிடுவேனே. கருப்பசாமிக்கு 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 கோபிச்செட்டி பாளையம். என்ன பாளையம்? கரெக்டாக சொல்லுதியே நீ. கோபிச்செட்டி பாளையம். உன் பையனுக்கு கல்யாணம் முடிச்சியாடா? முடிச்சிட்டியா? முடிக்கணுமா? படிச்சுக்கிட்டு இருக்கான். உன் பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டியா? அதான் நீ வா. தம்பி நல்லா இருக்கேடா? எந்த ஊர் உனக்கு? நார்வேலா? மருதையா குதிரையா? நல்ல காலில் விழலைண்ணே. நீங்கள் வீணாக மனம் குழம்புறீங்களாம். நல்ல காலில் விழலை. உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே இடது பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன மரங்களாக தெரியுது. வலது பக்கத்தில் பார்த்தா ஒரு அம்பாள் கோயில். அதுக்கு உள்ளே போனால் தான் உங்கள் வீடெல்லாம் வருது. உங்கள் வீட்டு பக்கத்தில் வலது பக்கத்தில் மின் கம்பம் லைட் இருக்குது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு எந்திக்க முடியலையா அண்ணனுக்கு? பொண்ணா பிறந்த ஆம்பளைக்கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். 1க்கு 2 3 முடிச்சு 1க்கு 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். கட்டுமனைகளை போய் பார்த்தேன், எந்த பிள்ளைகளும் ஒற்றுமையான மனநிலைகளில் இல்லை. இந்த ஒற்றுமையான மனநிலைகள் இல்லை அப்படிங்கிறதுக்கு யார் காரணம்னு பார்த்தேன். தெரியுமா யார் காரணம்னு உங்களுக்கு? ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு முன்னேற்றம் வரணும்னாலும் அவன் பொண்டாட்டி தான் காரணம், பின் இறக்கம் வரணும்னாலும் அவன் பொண்டாட்டி தான் காரணம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உங்களைங்க யாரும் கோபிச்சுக்கிடாதீங்க, நான் உண்மையை தான் சொல்லுதேன், புரியுதா? அதனால் வீட்டுக்கு வந்த மருமகளுடைய மனம் இன்னும் பக்குவப்படலை. ஒவ்வொருத்தரையும் திரிச்சு விட்டு மனதை பிரச்சனையாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க.
கேடுகட்டைகளை பார்க்கணுங்கிற அன்பு பாசங்கள் அவங்க உள்ளத்தில் இல்லை. பெரியவங்களை மதித்து போகணுங்கிற உணர்வுகள் அவங்க உள்ளத்தை விட்டு வெளியேறிடுது. இப்போ உன்னுடைய பிஞ்சு குழந்தைகளை கூட பார்க்க முடியாத வேதனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து உங்களை வாழ வச்சா போதும்ல, காலில் வந்துட்டுவாங்க. தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். அவையார் ஒரு பாட்டு சொன்னான், நேசனை காணா இடத்தில் நெஞ்சாரவே புகழ்தல். நண்பனை எங்கே புகழணுமா? அவனை பார்க்காத இடத்துல புகழணும். ஆசானை விடத்தும் அப்படியே. நம்முடைய குருவை நேரமும் புகழலாம், மறைந்தும் புகழலாம், அவன் தகுதியானவன். பாசமனையாளை பஞ்சனையில். கொண்டாட்டி எங்கே புகழணும்? தூங்க போகிற நேரத்தில் புகழணும். அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னா மூஞ்சி மோரக்கட்டையும் தூக்கிக்கிட்டு போயிடுவோம். உண்மையா? அதான் வாசமனையாளை பஞ்சனையில் மைந்தர் தம்மை நெஞ்சில். பிள்ளைய எங்கே புகழணும்? மரத்துக்குள்ளேயே புகழணும். நேராக புகழ்ந்தாச்சுன்னா பிள்ளைகள் மிதந்துடும், பொத்தி இருக்காது. வினையாளை வேலையின் முடிவில். வேலைக்காரனை எப்பவும் புகழணும்? வேலையை செஞ்சு முடித்த பிறகு நல்லது செஞ்சுருக்க கெட்டது செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லணும். ஆரம்பிக்கும் போதே நல்ல பூசுதியடா ராசான்னா மூஞ்சிலையும் பூச்சிடுவான், சோறுலையும் பூச்சிட்டு போயிடுவான். உண்மையா இல்லையா? அதை மாதிரி தூங்குகிற நேரத்தில் புருஷங்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி மனத்தை குழப்பமாக்கி பெற்றோர்களுடைய மனநிலைகள் பாசத்திலிருந்து விடுதலையாக்கி உன் குடும்பமே இப்போ 3 பிரிவாக பிரியக்கூடிய நிலைமையில் உட்காந்துருக்கு. காலில் வந்துட்டுவாங்க. நம்ம சொன்ன எவன்டா கேட்கான்? கர்மசாமிக்கு என்னையை மட்டும் நினச்சி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்கப்பா. ஒருத்தர் பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு வெளியே போகணும்னு முடிவு எடுத்திருக்காங்கப்பா. உங்ககிட்ட இன்னும் வார்த்தைகளை சொல்லலை. எல்லா முடிவுகளையும் மாற்றி ஒரு கூட்டு கிளியாக வாழ வச்சா போதும்ல. முந்தி எப்படி இந்தா ஆனந்தமாக ஒன்று சேர்த்து வாழ வைக்க. நல்லா இருங்க செல்ல மக்களே, புண்ணியமாக இருங்க. மாற்றி தரேன் போயிட்டாங்க. கடன்கள் வேதனை சம்பந்தமாக வந்து கேட்டது. வாடா என்ன போகிறாங்க? கடை பக்கம் போகிறானே. எங்கே போகிறான்? கடைகள் பக்கம் போறிய. என்னடா செய்த நீ? அடிக்கடி கடைகள் பக்கம் போறிய. கடைகள் வியாபார ஸ்தாபனம் பக்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கடி அங்கே போகிறேன் நான். என்ன வரத்துக்கிட்டு இருந்த? பேக்கரி வச்சுருந்தியா? இப்போமெல்லாம் அது என்னாச்சு? கட்டிக்காரன் காலில் வந்துட்டுவான். அதான் இவன் கடையை வந்து காட்டுது. கருப்பசாமி ஏன் காட்டுறேன்னு கேட்டேன். என்னையா? ஓஹோ அப்படி போனானா அவன்? நல்லா இருங்க மக்களே. வாழுகின்ற நேரம் கண்மூடித்தனமாக இருந்து பல பேர்களை நம்பி உன் பணம் வேஸ்ட் ஆகுச்சு. உண்மையா? உன் வண்டியை கூட சரியாக பணம் கட்ட முடியாமல் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து அந்த வண்டியினுடைய கணக்கே தீராமல் ஒதுங்குச்சு. உண்மையாடா? குடியிருக்கிற வீடு கூட உனக்கு நிலைக்குமா நிலைக்காதாங்கிற சந்தேகம் வந்துருச்சு. இப்போ எல்லா கடன்களையும் பெற்று இனி வாழ்வதற்கு வழி என்ன என்று இல்லாமல் ஆதாரமற்ற மனமாக நீ இருக்கிற. கால் ஒன்றுவா. ஓதாரும் நெஞ்சில் உணர்ந்தாரும் போற்றும் நாதனே. சிவபெருமான் வராரு. எங்கடா இருக்காரு? பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கா? கண்ணை மூடு, அவரை கொஞ்சம் கூப்பிடு, வர வாங்கி தாரேன். நெஞ்சால உணர்ந்து கூப்பிடுறா. ஓம் ஹரி ஓம். இந்தா பணம் வசம் ஆகிடுது. உன் கடன் தீர்ந்தாச்சு. நல்லா இரு மகனே. செம்மையாக அடுத்த பொருளை தாரேன். செம்மையாக தொழில் ஆரம்பிச்சுக்கா. தீர்த்துருவோம். நல்லா பின்னால் பேசுவோம். திருப்பூர் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம்
என்ன வியாபாரம்டா? கம்பெனி. நீ என்ன வச்சுருக்க? கால் வந்துட்டு வா. இல்லை, முருகன் கோயிலுக்கு எதுவும் மாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கியா? ஒரு கன்று கொடுக்கணும்டா, கொடுத்துருவியா? கால் வந்துட்டு வா. என்ன தப்பிச்சிட்டிய? சரி சரி, கெட்டிக்காரன்டா, கெட்டிக்காரன். முருகா, தரவு வியாபாரத்தை நல்லா பண்ணித்தாரேன். என்ன, 2 இடத்துல பணம் கட்டி இன்னும் நிறைய இறக்க வேண்டி இருக்குது. அதுக்கு வண்டி வாகனமும் உனக்கு தேவைப்படுது. செட் பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? வாடா, என் பேரை போட்டு வண்டியை ஓட்டு, நிறைய வாகனங்கள் வந்து சேரும். ஆடு மாடுகள் உனக்கு பிஸ்னஸாக வரும். கரெக்டாக 3.5 வருஷம் கழித்து ஒரு பெரிய பால் பண்ணை என் பேரில் வச்சுக்கா. ஆனந்தமாக இரு. ஓ கர்பதாமிக்கு அப்படிதான். 1 2 3 4 5 6 வண்டி. வண்டி வாகன தொழில் யார் வச்சுருக்கா? வண்டி வாகன சொந்தமான தொழில் யாருப்பா? திருப்பூர் எல்லை வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில். என்ன வண்டி? எங்கே என்ன வச்சுருக்கான்? ஆட்டோ வச்சுருக்கானே. எத்தனை ஆட்டோ வச்சுருக்க? நீ ஏடா மகன்? கால் வந்துட்டு வா. அப்போ நான் டீ குடிக்க மாட்டோம்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டியா? அது உண்மைதான். ஆனால் அது உண்மைதான்ப்பா. கடன் டீ குடிப்பேன். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாக்கா. உன் உள்ள சாமிகிட்ட போகலக்கா. உட்காரு. மகாளி காளியத்தாய் வராள. எங்கே இருக்கா காளியம்மா? பையனுக்கு என்ன செய்யலாம்? நீ கேட்குறத கொடுன்னு சொல்லிட்டு அதான் நான் கேட்டேன். அப்படி நான் சொல்லலாமா? நீ விபூதி வாங்கிட்டு போறியா? நீ கேட்குற வரத்தை கொடுன்னு சொல்ல போய் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன வேணும்? நல்லதுன்னா என்ன வேணும்? வித்து தாரேன். வேற ஒரு ரகசியத்தை மறைச்சே என்கிட்ட கேட்கியே. அதான ஒன்று சொல்ல வைக்கிறேன். ஆ, இன்னும் கொஞ்சம் காலில் வந்துட்டு வா. ஒரு பொம்பளைகிட்ட வாங்கிட்டான், இன்னொரு பொம்பளைகிட்ட கொடுத்துட்டான். என்னடா செய்ய முடியும் நம்ம? ஆமாம், 2 பேர் கொடுத்துருக்காங்க, 2 பேரும் தரமாட்டாங்க. என்ன, அதுக்கு ஈக்குவலாக நான் வேறு இடத்துல பணம் வாங்கி தந்துடுறேன். ஒரு வீடு இடம் சம்மந்தமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டான். அதில் சில குழப்பங்கள் வந்திருக்கு. அடுத்தவனை கையெழுத்து போட வச்சு இப்போ மாட்டிக்கிட்டார் மகாராஜா. புரியுதா? செம்மையாக்கி தரேன், இந்த தொழிலை நல்லா ஆக்கி தரேன். என்ன, இன்னொரு விஷயம் சொல்லுதேன், வருத்தப்பட மாட்டேதான். நீ பெண்மணி இருந்தாலும் சொல்லுதேன், பழக்க வழக்கத்தால் அவனுக்கு சில வேதனைகள் ஏற்படும். அதில் நஷ்டமில்லாமல் காப்பாற்றுறேன். இன்னும் அங்கே தள்ளியிருக்கியா? விபூதி பூசை ஈஸியாக இருக்கும். கண்ணை முடிக்கா. இன்னொரு நல்ல கண்ணை முடி. மகனே, கடத்தை அடைச்சி வாடா. நல்லா என் செல்லமே, போய்ட்டு வா. புண்ணியமாயிரு. அனுபவம் உள்ள ஒரு பிள்ளை மருமகளாக வந்தால் நீ ஏற்றுக்கிட மாட்டேன்னு தான் நான் வேகமாக சொல்லியிருக்கேன். உட்கார். கர்பசாமிக்கு இன்னும் சிங்கப்பூர் செம்மான் அருமையாக சிரிக்கீழ. கர்பசாமிக்கு அப்படியா? யாரு? ஆ ஆ ஆ ஆ ஆ வேலை சம்பந்தமாக முயற்சி செய்து வெற்றியாகவில்லை என்று வேதனை அடைந்தவர். என்ன வேலை? யாருக்குமா வேலை? அவன் எங்க பையனை? வாடா, வா வா. என்ன வேலைக்கா? என்ன படிச்சிருக்க? நான் சொன்ன கேள்விக்குரியவர்கள் நீங்கள் இல்லை. நான் சொன்ன கேள்விக்குரியவர்கள் நீங்கள். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக முயற்சி செய்து வெற்றி அடைய முடியவில்லை என்று கேட்டவர்கள். என்னமோ சொல்லி என்கிட்ட யாரும் வந்து நிற்க முடியாது. என்னடா வேலை? கால் வந்துட்டு வாடா செல்ல மகனே, உனக்கு தான். இது யாருப்பா? பேரனா? மகாபுல பேரனா? உட்கார்.
ஒரு 1.5 மாதத்துக்கு நீ 2 வீலர் ஓட்டக்கூடாது. புரியுதா? 2 வீலர் ஓட்டக்கூடாது. மன அமைதியாக இருக்கணும். அடுத்தவன் வண்டியில் ஏறி போகிறான், ஆனால் நீ வண்டி ஓட்டக்கூடாது. தை மாதம் 20ஆம் தேதி நிலையாக ஒரு கம்பெனியில் உனக்கு வேலை கிடைக்கும். அரசாங்கத்திலேருந்து உதவி கிடைக்க 1.5 வருஷம் ஆகும். ப்ரைவேட்டில் உனக்கு வேலை வாங்கி தரேன். வெற்றி உண்டு, செம்மையாக இருப்பேன். வாப்பா, நல்லா. வேறு என்ன வேணும்? ஒரு கேள்வி கேட்டுக்கா. கேள்வி கேள்டா. நடக்கிறதுக்கு தான் நான் உனக்கு விபூதி பூசியிருக்கேன். சந்தோஷமாக என்னை வந்து பார்ப்பேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? திருமணம் யாருக்கு? எங்கே இருக்கான்? கால் வந்துட்டாங்க. அங்கமெல்லாம் தங்கமடி எங்க பொண்ணு ரஞ்சிதம், அனுமாருக்கு அண்ணன் தானடி, உன் தம்பியின் அழகையும் எண்ணி பாரடி. கொஞ்சம் கால் வந்துட்டாங்க. ஆன கருப்பானாலும் 1000 பொந்தானையா. என்னடா யானை கருப்பாக இருந்தாலும் யானைக்கு 1000 பொண்ணு உண்டுலடா? உண்டுமா கிடையாதா? இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேங்க. தோற்றத்தில் பிள்ளைகிட்ட வந்து குறைவு இருந்தாலும் 1000 பொண்ணுக்கு வலிமையும் சமமானவன் உன் பிள்ளை. சொந்தக்காரங்களை போய் கேட்டேன், அந்த குடும்பத்துக்கு நாங்கள் பெண்ணு கொடுக்கறதுக்கு விரும்பலைன்ட்டாங்க. அவங்கள மட்டும் தான் நான் எதிர்பார்த்தேன். அவங்க பையனுக்காகவோ உனக்காகவோ கொடுக்கல. கொஞ்சம் சம்பாத்தியங்கள் வெற்றிகரமாக இருக்கும், மடக்கி விட்டுருவோம், அது வாட்டு வாழட்டும் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையும் முடிச்சுருவோமா? அப்போ கால் வந்துட்டுவாங்க. ஓய் என்ன பையன் ஒரு பொண்ணை மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். அதை நமக்கு கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிட்டோம்னா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். 1 மாதம் கழித்து சொல்லுவான். இன்னும் அவன் வந்து செக் பண்ணி வரல. 1 மாதம் கழித்து தம்பி தானாக வெளியே சொல்லுவாங்க. அப்படி வர்றது தகுதி உள்ளதாக இருந்தால் நம்ம முடிச்சு கொடுவோம். வெற்றியாக முடிச்சிருவோம். தைரியமாக இருங்க. கால் வந்துட்டாங்க. ஆமாப்பா, ஆமாம். சிவராத்திரி வரை அடிச்சு விட்டுருவோம். ஏன் கவலைப்படுற? ஜெயிக்கிறவன் நான் தானே. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவனை சேரும். கர்மசாமிக்கு மனக்கோலத்தோடு உன் குடும்பத்தை பார்ப்பேன். வெற்றிகரமான சொத்துக்களை சேர்த்து பல கோடிக்கு அதிபதியாக வாழ்வாய். ஆனால் உன் பையன் இன்னொரு ஆசைப்படுவான். என்ன படுவான்னு சொன்னால், அப்பா ஒரு பஸ்ஸாவது ஒரு வாகனமாவது எடுத்து ட்ராவல்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். என்கிட்ட கேட்காம நீ செஞ்சிடக்கூடாது. சந்தோஷமாக இருங்க செல்ல மக்களே, ஆனந்தமாக இருங்கள், ஐஸ்வர்யமாக இருங்கள். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா என்னது அப்படியா? ஆ ஆ என்னது அது? ஓஹோ, வெளிநாடு சம்மந்தமான தொழில், எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக. எக்ஸ்போர்ட் வச்சுருக்கீங்க, பண்ண போகிறேன். கால் வந்துட்டோம். தம்பியோ ரொம்ப ஆத்திரப்பட்டு காலில் வந்துட்டிய, நல்ல நிம்மதியாக காலில் வந்து கூப்பிட்டு வாடா. நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. கண்ணப்படுறா. ஓகே, கால் வந்துட்டு வா. படித்தாச்சு. இப்போ தான் கம்பெனி கொஞ்சம் அரும்பு விட்டு தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு.
போட்ட அக்ரிமெண்ட் முடியறதுக்குள்ளே இந்த கடன்களை தீர்க்கணும். ஆனால் அக்ரிமெண்ட் முடியக்கூடிய டைம்களும் நெருக்கி மனத்தை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைச்சா கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய வழி கிடைக்கும். 2 கம்பெனிகள் ப்ராஜெக்ட்டுக்கு பேசியிருக்கேன். அது சம்மந்தமான வழிகளுக்கு நான் எக்ஸ்போர்ட்டுக்கு வழி பண்ணி தந்துட்டா சந்தோஷமாக இருக்கும்னு உன் உள்ளம் சொல்லுது. கால் வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் நிறைய பத்திரங்கள்லாம் படிச்சுக்கிடுவேன். நான் பத்திரம் படிச்சிருக்கேன். கர்மசாமிக்கு அதுக்கு இடையில் தோழமையாக ஒரு லேடிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வருவா. அது வச்சுக்கிடவா வேண்டாமல் நீ தான் முடிவெடுக்கணும். அது உனக்கு குழப்பத்தை கொடுக்கும். எதிர்காலத்தை சொல்லுத, கற்பனையில் சொல்லுதவனு மட்டும் நினச்சிடாத. அது உனக்கு தளர்ச்சியை கொடுக்கும். வேண்டாம், என்னையே நினச்சிக்கோ, உன் மனசு மாறிடும். இந்தா ஜெயிச்சு வா, பணம் உனக்கு வேணும்ல, ஒரு 50 லட்சம் இப்போ தாரேன், அடிச்சு வா. இல்லை 50 லட்சம் தாரம்ட்டு இப்போ என்னடா, போய்ட்டு வா. போ கர்மசாமிக்கு கர்மசாமி கால் வந்துட்டு வரலாம். பாட்டெல்லாம் பென் டிரைவில் கொண்டு வந்துருக்கீங்களா? ஓகே, வாங்க அண்ணாச்சி, வாமா உட்காருமா. உன் பேர் என்னம்மா? இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. என்ன வேணும்? இது யாரு? அது தனியாக பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன தனியாக பேசிக்கணும். கால் வந்துட்டு வாங்க. தனியாக பேசிக்கணும்னு சொன்ன உடனேயே வருத்தப்படக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய மனதின் பலம் அறிந்து தான் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். புரியுதா? மனதால் பாதிக்கப்பட்டவள் மகள், செயலில் வெற்றியடைய முடியாமல் பாதிக்கப்பட்டவன் மகன். இரண்டுக்கு இடையில் முடிவு கிடைக்காமல் வாழவா வேண்டாமல் முடிவெடுத்தவனோ நீ. இந்த 3 பேருக்கும் ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்பவன் நான். அதனால் தனியாக பேசி தான் உங்களை நான் சரி பண்ணிக்கிட முடியும். வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி பக்கத்தில் வா, நிம்மதியாக இருங்கப்பா. 3:30 மணிக்கு என்னைய பாருங்கள். வா பக்கத்தில் வாமா, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை எல்லை திருச்சுழி. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் அடித்த சிலைகளிலே இன்னொரு தரம் காணுன்ட்டுவான். வார்த்தையை மாற்றி பாடிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ பாடுதான் பாரு. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாடுகிறான். மனிதன் அடித்த சிலைகளிலே இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். அது மாதிரி இந்த மகன் பகவானால் படைக்கப்பட்டு வாழ்வுக்கு ஒரு ஆதாரம் இல்லையே என்று சொல்லி வாடுகிறான். இவனுக்கு ஒரு நிலையான தொழில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் சரியாக 24 மாதங்களுக்குள்ள அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். 2 வருஷம்னு சொன்னால் மறைஞ்சிருவான். அதனால தான் சூட்சமாக மனோதத்துவமாக 24 மாதம்னு சொன்னேன். அப்போ இந்த 24 மாதத்து வரை இவன் பிழைக்கிறது எப்படி? அதுக்கு ஒரு வழி வேணும்ல. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சுமார் 20,000 27,000 உனக்கு ஒரு சம்பளம் போட்டு ஒரு வேலையை தரேன். அதில் உங்கள் அப்பனையும் காப்பாற்றிக்கா, ஒன்றையும் காப்பாற்றிக்கா. அதில் இருந்துக்கிட்டு உனக்கு அரசாங்க உத்தியோகத்தையும் தரேன். செம்மையாகி வருவாய், என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகனே. வாழ்க்கை உலகத்தில் இருக்குது. தலைவன் தலைவி வரலாம், வாங்க. கணவன் மனைவி. ஆசைக்கு அடை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள்மங்கை, பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே, பழகும் என்னையும் மறந்து சென்றாளே. இன்னொரு தரம். கண்டதும் நினைவில் கதையாகி போனதடா, கதையாகி போனதடா. என்ன செய்ய?
கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மண்ணால் ஒரு பக்கம் வேதனை, பெத்த மக்களால் ஒரு பக்கம் வேதனை, செய்யும் தொழிலால் ஒரு பக்கம் குழப்பம், இடுப்புக்கு கீழே இருக்கிற வலி உபாதையால் ஒரு பிரச்சனை, எதுவுமே செய்ய முடியாத பிறவியாக ஆயிட்டன. இதுக்கு விடிவு என்னன்னு கேட்க வரீங்க. கால் வந்துட்டு வாங்க. வந்தாச்சா? வா 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 வா. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டானே, உருண்டுக்கிட்டு வரேன் என்ன எதிர்த்து விடமுனே. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் செய்வனை கோளாறுன்னு ஒன்று வந்திருக்கு. அவைகளை நீக்கி வெற்றியாக்கி தந்துடுதேன். ஒரு வாரம் கேட்டுக்காடா, என்ன வேணும்? மடிச்சு தந்துடுதேன். ஒரே ஒரு பிரச்சனை தான்டா. இந்த இடத்த விற்கிறதுக்கு தை மாதம் 20ஆம் தேதி விற்றுருவேன். வைகாசியில் வாழ்த்து பிடிச்சி வீட்டை வளர்த்துருவோம். அதிலிருந்து ஓராண்டுக்குள்ளே நான் வந்து விளக்கேற்றுவேன். அந்த புதிய வீட்டில் ஜெயிச்சிருவோம். உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை பார்த்தேன். வருத்தப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை செட் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு உள்குழப்பம் பிள்ளையினுடைய மனத்துக்குள்ளே இருக்குது. அதனால் கொஞ்சம் உள்பிரிவான நிலைமைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அவைகளெல்லாம் மாற்றிட்டு ஒரு வாரிசு பிறக்கும். யார் பிறப்பேன்னு கேட்டேன். அங்கேருந்து ஒரு பாட்டு வந்துச்சு. முத்து மாரியம்மனுக்கு திருநாளா. யார் சொல்லு? ஆத்தா மாரியம்மா வந்து பிறப்பா. முத்துமாரின்னு பேர் வை, சொத்து சுகமெல்லாம் கூடும், சுதந்திரமாக வாழ்வீங்க. காலில் வந்துட்டு வாங்க. என்னடா கர்மசாமிக்கு இந்த முட்டு மடக்க முடியாமல் வலி இருக்க, இந்த வேதனையை நான் தீர்த்து தரணும். இன்னும் ஒரு வாரம் என்னை வந்து பார்க்கணுண்டா. தீர்த்து தரேன், ஜெயிச்சு தரேன். இந்த பணத்தை வச்சு குடும்பத்தை பெருக்கு, இடத்த விற்றுக்கா, அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆனந்தமாக என்னை வந்து பார்த்துக்கா. நம் பிள்ளையார் சரியா? தாண்டி போனேன். அந்த ஊர் எல்லையை தாண்டி வடபால் போய் பார்த்தா வாடு வச்சுக்கிட்டு ஒரு முனீஸ்வர சாமி உட்கார்ந்துருக்காரு. பாலமுனி அப்படின்னு ஒருத்தர். அதெல்லாம் தாண்டி போனால் வேறு கிராமத்துக்கே போயிடலாம். சரிண்ணா? இப்போ நீங்கள் வந்து உறவில் பிரிவா அல்லது தொழிலால் சாதகப்படி பிரிவா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் சும்மா அவ்வாறு இவ்வாறுங்கிறது மனப்பகை இல்லாமல் அங்கும் இங்குமாக உழைப்புக்காக பிழைப்புக்காக இருக்கணுங்கிற ஒரு நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நிலை நடக்கிற பொழுது உள்பகை வரக்கூடாது இல்லையா? மனப்போராட்டம், பேச்சில் கனிவில்லாத பேச்சு, கடமைக்கு உனக்கு செய்யக்கூடிய உரிமையிலே தடை, இவ்வளவும் அங்கே நடக்கு. அப்படின்னா மனசு சரியாக இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கடமைக்கு வந்துட்டியா இல்லையா? காரணம் அது வந்து கொஞ்சம் மனோதத்துவமாக ஏமாற்றுறது. நூதன திருதாங்க எப்படி திருதாங்க? வாங்க பக்கத்தில். இப்போ உங்களுக்கு வருமானத்துக்குரிய வழியும் வேணும், கடன்களை தீர்க்கக்கூடிய நிலையும் இருக்கணும். கொஞ்சம் அப்பப்போ மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு மனவேதனைகள் கூடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு, இது கிரகத்தால் ஆயிருக்கா அல்லது வேறு எதுவும் பிரச்சனைகள் நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உனக்கு குழப்பமான மனநிலைகள்லேருந்து ஒன்று நான் விடுதலை ஆக்கி தரேன். பிள்ளை குட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தரேன். வேறு என்ன செய்யணும் கேட்டுக்கா? கடனை தீர்க்கிறேன், ஆக்கி தரேன். நல்லா இருக்கு. பக்கத்தில் வா. இந்தாங்க, வெற்றியடைந்து ஆனந்தமாக வருவீர்கள். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? யார் இந்த பிள்ளை? ஒன்றும் தெரியாத பாப்பாவா? நீங்கள் ஏன் சிரிக்கீங்க இருக்கலாம்? பாப்பாவா பேர் என்ன பேர் பாப்பா? லதா. லதா பிஸ்கே தானே குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நான் சொன்னோம்னா அதுக்கு காரணம் இருக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோன்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க.
நினைக்க தெரிந்த மனமே உனக்கு தெரியாதா? உங்களை ரொம்ப பேசி வருத்தப்பட வைக்க விரும்பலை. என்ன வேணும்னு கேட்டுக்காங்க.